ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேரட் கோகோனட் பர்ஃபி ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்துடலாம். வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா கூட நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 கிலோ கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். கேரட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 5-6 நிமிஷம் போல் கேரட் வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் மூடியில் தேங்காய் மூடி துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பால், தண்ணி சேர்க்காத பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி சுருண்டு வரட்டுங்க. பாலில் வந்து நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட், கண்டென்ஸ்டு மில்க்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் பால் பவுடர் இருந்துச்சுன்னா கூட அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சுட்டு நல்லா சுருண்டு வர மாதிரி கிளறி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணுங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்லேயோ இந்த மாதிரி ஒரு ட்ரே இருந்ததுன்னா அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோகோனட் கேரட் மிக்சிங் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, சேமாக இருக்க மாதிரி. மேலே வந்து கொஞ்சமாக முந்திரியும் கொஞ்சமாக பாதாமும் சேர்த்துக்கலாம். துருவிட்டு நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி இன்னொரு தடவை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. ஒரு 1 ஹவர் போல் ஆறி வரட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் செட் ஆகி வருங்க. இப்போ 1 ஹவருக்கு அப்புறமா நான் எடுத்து பார்க்குறேன். சைட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு லைட்டாக எடுத்து விட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக வருங்க கேரட் கோகோனட் பர்ஃபி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாங்க. இப்போ பேக் சைட் திருப்பிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், பர்ஃபி வந்து சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஹெல்த்தியான டேஸ்டியான கேரட் கோகோனட் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.